திருவண்ணாமலை விவசாயி அருள் ஆறுமுகத்தின் மீது உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றமானது கருத்து தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு குறித்த முழு விவரம் என்ன சுரேஷ்? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அமைந்துள்ள மேல்மா சிப்காட்டின் 3வது திட்ட விரிவாக்க பணிக்காக 11 ஊராட்சிகளில் 3174 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவது குறித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தது. இவர்களுக்கு எதிராக பதிவான 11 வழக்குகளின் அடிப்படையில் அந்த இயக்கத்தின் விவசாயிகள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருள் ஆறுமுகம் உட்பட 22 பேர் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் அருள் ஆறுமுகம், பச்சையப்பன், தேவன், சோழன், திருமால் உள்ளிட்ட 7 பேரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்குவதற்காக மாவட்ட ஆட்சியர் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த 6 பேர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்ற அரசு அருள் மீதான குண்டர் சட்டத்தை மட்டும் ரத்து செய்யவில்லை. இந்த நிலையில் தனது கணவர் அருள் மீதான அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவருடைய மனைவி பூவிழி கீர்த்தனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி S.S. சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் ஈடுபடாத அருள் ஆறுமுகம் என்பது அவருக்கு அந்த எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை என்பதற்கு ஒரு முகாந்திரம் இல்லை என்றும் மக்களை தூண்டினார், நிலத்தை வழங்க முன்வருவர்களை தடுத்தார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. 100 நாட்கள் வரைக்கும் அமைதியான நடந்த போராட்டத்தின் போது உள்நோக்கத்தோடு தமிழக அரசால் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டதாக கருதுவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் சிப்காட்டிற்காக விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தக்கூடிய அந்த திட்டம் தொடர்பான விவரங்கள், கருத்து கேட்பு கூட்டங்கள் குறித்த விவரங்களை, ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜனவரி 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.